சந்திரா சஞ்சனை பெட்டியிலேருந்து இன்றைக்கி உங்களுக்கான ரெசிபி கத்திரிக்காய் கொஸ்து. இந்த கத்திரிக்காய் கொஸ்தை நம்ம நிமிஷத்தில் பண்ணிடலாம். எப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம தோசை, இட்லி, முக்கியமாக பொங்கலுக்கு டேஸ்ட்டு அடிப்பொல்லின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இது ஈஸியாகவே பண்ணிடலாம். நிமிஷத்தில் இப்படின்றதுக்குள்ளே பண்ணிடலாம். முக்கியமாக நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சிக்னேச்சர் ரெசிபியாகவே மாறிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 300 கிராம் கத்திரிக்காய், 100 கிராம் பாசிப்பருப்பு, அப்புறமா 4 பழுத்த தக்காளி நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 சின்ன வெங்காயம், இதே மாதிரி எடுத்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 7 பல்லு பூண்டு, 7 to 8, ஓகேவா, 4 பச்சை மிளகா. இதுதான் வந்து கத்திரிக்காய் கொஸ்துக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கரில் இந்த 100 கிராம் பாசிப்பருப்பை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கையாலேயே, ஓகேவா. கழுவி எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், அதை சொல்கிறேன். இந்த கத்திரிக்காயில் நாங்கள் வந்து பீஸாக வெட்டியிருக்கோம். கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் வெட்டிட்டோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கழுவி எடுத்த பாசிப்பருப்பில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும், ஓகேங்களா. 100 கிராமுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரிஞ்சு வச்ச எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்த பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை தூவி நல்லா கரண்டி போட்டு கலக்கி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக அதில் இருக்க பெனிஃபிட்ஸ், நன்மைகள் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸை குறைக்கிறதுக்கு, கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு, உங்கள் மைண்டை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு, முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவலை கூட கண்ட்ரோல் பண்ணோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லி. சரி, இப்போ 4 விசில் வந்தாச்சு. நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் கொஸ்தை தாளிச்சு எடுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க ரீல்ஸு, வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, கொலீக்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம விசிலை எடுத்து குக்கரை திறந்து நம்ம இதில் மற்ற போட்டு நல்லா கடைஞ்சி எடுக்க போகிறோம். நல்லா வந்து நம்ம மசிச்சு எடுக்கணும், ஓகேங்களா. எல்லாமே கத்திரிக்காய், இந்த தக்காளி இதெல்லாம் வந்து மசிச்சு வரணும். இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா மற்ற போட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா மசிச்சிங்கன்னா தான் இது டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் கொடுக்கும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் மற்ற போட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வானலில் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றினாலே ஓகே தான். இதுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு போட போகிறோம். கடுகு, சீரகம், உளுந்து இதெல்லாம் தாளிக்க போகிறோம், ஓகேங்களா. நம்ம நார்மலாக வந்து பொங்கல், இட்லி, தோசைக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாம்பார், காரக்குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த கத்திரிக்காய் கொஸ்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நிஜமாக சூப்பராக இருக்கும். முக்கியமாக வீட்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ் அதிகமாகிடுவாங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வரும். அந்த டைம்லலாம் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேல்யூ மிச்சமாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சரி, ஆல்ரெடி நம்ம தாளிச்சாச்சு கடுகு, உளுந்து, சீரகம். இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளை தேவையான அளவுக்கு தூவிக்கோங்க. முக்கியமாக கருவேப்பிலை அப்படி மலசாரில் தூவி கரண்டியை போட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட ஃபைனல் டச்சான கத்திரிக்காய் கொஸ்து ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, மசிச்சோம் பார்த்தீங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் சேர்த்துட்டு நல்லா கரண்டியை போட்டு கலர போகிறோம். முக்கியமாக நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். நாங்கள் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கோம். உங்ககிட்ட சால்ட் உப்பு இருந்தால் கூட ஓகே. கல்லுப்பை தேவையான அளவுக்கு தூவிட்டு நல்லா கரண்டியை போட்டு கலரி கொஞ்ச நேரம் அடுப்பில் கொதிக்க வைங்க. 1 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்ச பிறகு என்ன, கொத்தமல்லியை நம்ம மலசாரில் தூவி இதை அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சந்திரா சஞ்சனை பெட்டி ஸ்டைலில் கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. பார்த்தீங்களா, நாங்கள் எவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டோம். சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக கூட நிமிஷத்தில் சொன்ன மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் இதில் டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ்க்கெல்லாம். பார்த்தீங்களா பிகினர்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது உங்களுக்கான ரெசிபி தான். நீங்கள் வந்து இது ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் மேக்ஸ் டு மேக்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, அதிகமாக பண்ணுறதா இருந்தாலும் 6 பேருக்கு பண்ண போகிறீங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அதிகமாக வந்துட்டாங்க, ஒரு 10-20 பேர் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து சமைக்க முடியுமான்னு கேட்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். இது வந்து 20 பேர் 30 பேர் கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். குக்கரில் நிமிஷத்தில் இது வெந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி தாளிச்சு எடுத்து இந்த ஸ்டைலில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு சிக்னேச்சர் ரெசிபியாக தான் இருக்கும். மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஸ்வீட்டு, ஜூஸு, மொஜிட்டோ, ரீல்ஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ப்ரான் தொக்கு பண்ணியிருக்கோம், செட்டிநாட் ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு சொல்லி. தேங்காய் பால் மீன் குழம்பு, அதுக்கெலாம் செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பாயசம் போட்டோம். கேரளா ஸ்டைலில் ஓணமுக்கு பண்ணாங்க பாருங்கள், அந்த பருப்பு பாயசம் போட்டோம். வடகம், வீட்டில் பண்ணுற வடகம், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரெசிபி. நம்ம அஞ்சரை பெட்டிக்கு வடகம் ஃபுல் வீடியோ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் பின் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் கொஸ்தை பொங்கலில் போட்டு சாப்பிட்டுக்கோம். டேஸ்ட் நிஜமாக அல்டிமேட். நம்ம சேனல் அதே மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் கூட இருக்குது. மைசூர் பாக்கெலாம் பண்ணி போட்டிருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இப்போ தீபாவளி வரப்போகுது. இதுக்கு எங்கள் வீட்டு செய்முறையில் நாங்கள் பண்ண போகிறேன். முறுக்கு அதெல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். நிறைய வீடியோஸ் வரப்போகுது. எல்லாமே நம்ம வீட்டு செய்முறையில் தான் பண்ண போகிறோம். அப்கமிங் வீக்ஸில் எல்லாமே அப்லோட் ஆகும். மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சனை பெட்டி, தி ரியல் டேஸ்ட் ஆஃப் சென்னை.